பாண்டியன் சொல்றாரு, இன்னைக்கு ஜவுளி எடுக்க போறோம். வடிவேலு எங்க கூட வந்துடாத, கடைய பாத்துக்கணும்ல. ஆமா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் எங்க வீட்டுக்கு போயிருவேன். அப்புறம் கடைய பாத்துக்கன்னு என்கிட்ட நீங்க அன்னைக்கு சொல்ல முடியாது. கிளம்பி போடா, நீ இல்லாட்டி கடைய பாத்துக்க முடியாதா? மதி பாண்டியனை கேக்குறாங்க, பொண்ணு வீட்டுல சொல்லியாச்சான்னு. பொண்ணு வீட்டுல எல்லாம் சொல்லியாச்சு, அவங்க நேரா ஜவுளி கடைக்கே வந்துடுறேன்னு சொன்னாங்க. மதி மறக்காம குமரேசன் மாமாவுக்கும் எடுக்கணும் துணி, ஞாபகப்படுத்து. செந்திலுக்கு போன் வருது, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து போன் பண்ணிருக்கேன், நான் வெளியே தான் இருக்கேன், வர முடியுமா அப்படின்னு போன் பண்ணி பேசுறாங்க. செந்தில் போனை வச்சுட்டு, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஆள் வந்திருக்காங்கப்பா, சரி வர சொல்லுன்னு பாண்டியன் சொல்றாரு. மதி நம்ம எவ்வளவு பட்ஜெட் போட்டு வச்சிருந்தோம்? மொத்தமா 5 லட்சம் ரூபாங்க. நம்ம வீட்டு சைட்ல இருந்து 2.5, பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து 2.5. என் பேரு அபிஷேக், நான் வெட்டிங் பிளானரா இருக்கேன். உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அதோட பட்ஜெட்டை நான் கொடுத்துருவேன். உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க. 3 நாள் வெட்டிங் நடக்குது, ஒரு நாள் மெஹந்தி, ஒரு நாள் ஹல்தி, ஒரு நாள் கல்யாணம். இது மாதிரி டெக்கரேஷன் இருக்கணும், போட்டோ வீடியோ எல்லாம் பக்காவா இருக்கணும், சாப்பாடு டிஃப்ரெண்டா இருக்கணும். ராஜி, மீனா, கதிர் எல்லாத்தையும் சொல்றாங்க உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம். மாப்பிள்ளை அழைப்பை பத்தி எதுவும் சொல்லலையே, யாரே அரேஞ்ச் பண்ணிடலாமா சார்? பண்ணிருங்க. ரிசப்ஷனுக்கு கேலக்சி மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம். கல்யாணத்தை மண்டபத்துல வச்சுக்கிட்டு ரிசப்ஷனை ஏதாவது தோப்புல வச்சுக்கலாம். தாலி கட்டுற மாத்திரம் சம்பந்தியம்மா ஆசைப்படுற மாதிரி கோயில்ல வச்சுக்கலாங்க. கோயில்னு சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு செட்டு போட்டு கொடுக்குறோம். சொல்றாங்க, கோயில மாத்திரம் நிஜமான கோயிலே பண்ணிடலாம் சொல்றாரு. எவ்வளவு செலவாகும்னு சொல்லுங்க தம்பி. கம்பெனில புக் பண்ணீங்கன்னா பெருசா செலவெல்லாம் ஆகாது, மேக்சிமம் ஒரு 40 லட்சத்துல முடிச்சிடலாம். யாரும் அதிர்ச்சி ஆறாங்க. நீங்க கிளம்புங்க, நான் கலந்து பேசிட்டு செந்தில் கிட்ட சொல்லி அனுப்புறேன். நான் ரொம்ப பிஸி, நீங்க அட்வான்ஸ் மாத்திரம் கொடுத்துட்டீங்கன்னா டேட்டா பிக்ஸ் பண்ணிக்கலாம் சொல்றாங்க. நாங்க விளக்கு வச்சதுக்கு அப்புறம் பணம் எல்லாம் கொடுக்கறது இல்ல, நாளைக்கு போன் பண்ணுங்க, செந்தில் கொண்டு வந்து கொடுப்பாப்ல மேடம் சொல்றாரு. அந்த காலத்துல எல்லாம் 5000 பேர் 10,000 பேரை கூப்பிட்டு கல்யாணம் நடத்தி இருக்காங்க. இந்த மாதிரி ஆளை கூப்பிட்டு வச்சா கல்யாணம் நடத்திருக்காங்க. நம்மளே சிறப்பா கொண்டாடிட்டு போறது. நான் சொல்றது கரெக்டா? நீங்க சொன்னா சரியா இருக்கும். ஏற்கனவே நம்ம பேசி வச்ச மாதிரி கல்யாணத்தையும் ரிசப்ஷனையும் நல்லபடியா நடத்திட்டு போவோம். குமரன் மேல ராஜி கல்லெறிகிறாங்க. இடத்துல கதிர் நிக்கிறாரு, அத குமரன் பாத்துறாரு. கதிர் அடிக்கிறதுக்காண்டி குமரன் வர்றாரு. இப்ப ராஜி இடையில வர்றாங்க. ராஜி, முடியாது குமாரு, கதிர் கல்லால அடிச்சா? அங்க என்ன பேச்சு, நான் தான் கல்லால அடிச்சேன். ஜி, அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்காரங்க மாதிரியே உனக்கு திமிரு வந்துருச்சா? வந்ததெல்லாம் ராஜி சொல்றாங்க. கதிர் சொல்லிட்டானா? மரியாதையா நடந்துக்கோ குமாரு, ஓவரா பேசின மண்டைய உடைச்சிருவேன். ராஜி, மண்டைய உட பாக்கலாம். பிறந்த அதே வீட்டுலதான் நானும் பிறந்தேன், ரத்தம் தான் எனக்கும் ஓடுது. மண்டைய உடைக்க எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பேசாத ராஜி, வாய முர்றா குமார். இதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். தெரியாம தானே இந்த சல்லித்தனம்லாம் பண்ற. கிட்ட கத்தி சொல்லவா? இல்லாம பேசின அண்ணன்னு கூட பார்க்க மாட்டேன். ஓடி போனவளுக்கு இம்புட்டு வாயா? ஓடிதான் போனேன், உங்க இஷ்டத்துக்கு நீங்க கல்யாணம் பண்ண பாத்தீங்க, அதனாலதான் ஓடி போனேன். இப்ப என்ன அதுக்கு? அப்பனா நகையெல்லாம் ஏன் நகையை தானே எடுத்துட்டு போனேன் குமாரு, உன் சொத்தையா தூக்கிட்டு போனேன். இங்க இருந்து கிளம்பு சொல்றாரு ராஜி கிட்ட. இந்த கட்டில உனக்கே விட்டு கொடுத்துட்றேன், பார்த்து எனக்கெல்லாம் விட்டு கொடுக்க வேணாம். கடுகு மாதிரி இருந்துகிட்டு எகிரி எகிரி சண்டை போடுற. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. ஆமா ராஜி, நீ ரொம்ப காரமா இருக்க. மதி மீனாவுக்கு தலைக்கு எண்ணெய் வச்சு விடுறாங்க. ராஜியை கேக்குறாங்க, வேண்டான்னு சொல்றாங்க. போல மீனாவோட அம்மா வந்து இறங்குறாங்க. மீனாவோட அம்மா பேக குடுக்கறாங்க. இந்த பேக பிரிச்சு பார்த்தா நகையெல்லாம் இருக்கு. ரஷ்யாவின் தலைநகரம் மாஸ்கோ. நாளை சந்திப்போம்.